ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படிங்கிறது என்ன, யாரெல்லாம் இந்த எக்ஸாமை எழுதலாம், அண்ட் மேஜர் டவுட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாமை எழுத முடியுமா, டெட் எக்ஸாம் எழுதுறது இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு கட்டாயமா, அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம் எழுதுன அப்புறம் உங்களுக்கு டைரக்டா கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்குமா, இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம். நான் முகமது ரஃபி ஃப்ரம் ஜோஹா அகாடமி. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் ரெக்வயர்மெண்ட் போர்டு எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாம். இதை கண்டக்ட் பண்ணுறவங்க டிஆர்பி, டீச்சர்ஸ் ரெக்வயர்மெண்ட் போர்டு ஆர்கனைசேஷன். ஓகே, இது ஒரு டைரக்ட் போஸ்டிங் எக்ஸாமினேஷன் ஃபார் 11th and 12th கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். அதாவது நீங்கள் 11th and 12th உடைய கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக ஆகணும் அப்படின்னா இந்த எக்ஸாமை நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும். அடுத்ததா இதுடைய எலிஜிபிலிட்டி, யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பண்ணியிருக்கணும். அதாவது எம்ஏ, எம்எஸ்சி இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 50% ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருக்கணும். வித் பிஎட் நீங்கள் பண்ணியிருக்கிறது கம்பல்சரி. ஓகே, அடுத்ததா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வித் 50% மார்க்ஸ். இது யாருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நிறைய பேர் கேட்குறாங்க, இன்ஜினியரிங் முடிச்சு இருந்தா இந்த எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு. கண்டிப்பாக உங்களாலேயும் இந்த எக்ஸாம் எழுத முடியும். வித் பிஎட் நீங்கள் பண்ணியிருக்கிறது கம்பல்சரி வித் 50% ஆஃப் மார்க்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. மாஸ்டர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்டெக் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், information technology, software engineering from any recognized university or its equivalent. இந்த டிகிரிஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா வித் பிஎட் ஆர் பிஎட் ஆர் பிஎஸ்சிஎட், ஓகே, நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், மாஸ்டர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கூட நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா வித் பிஎட், பிஎட் ஆர் பிஎஸ்சிஎட் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள். ஓகே, இதோடைய ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 53 இயர்ஸ் அண்ட் பிலோவாக இருக்கணும். அண்ட் அதர் கேட்டகரிஸாக இருந்தால் 58 இயர்ஸ் அண்ட் பிலோவாக இருக்கணும். ஓகே, அண்ட் டெட் எக்ஸாமினேஷன் பிஜிடிஆர்பி எழுதுறதுக்கு அவசியமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக டெட் எக்ஸாம் எழுதுறது அவசியமே கிடையாதுங்க. டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது எஸ்ஜிடி அண்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் அவசியம். பிஜிடிஆர்பி ஒரு டைரக்ட் போஸ்டிங் எக்ஸாமினேஷன், இதுக்கு டெட் எக்ஸாம் எழுதுறது அவசியம் கிடையாது. ஓகே, அடுத்ததா இதோடைய எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி சொல்லிட்டு 2 பேப்பர்ஸ் கேட்பாங்க. பார்ட் ஏ ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதில் தமிழ் லாங்குவேஜ் கட்டாயமாக கேட்பாங்க. 30 கேள்விகள் இருக்கும் ஃபார் 50 மார்க்ஸ் அண்ட் ½ an hour இதுக்கு டைம் கொடுப்பாங்க. இதில் நீங்கள் 20 மார்க்ஸ், அதாவது 40% ஆஃப் மார்க்ஸ் எடுத்தாதான் உங்களுடைய பார்ட் பி பேப்பரை திருத்துவாங்க. இது ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம். ஓகே, சப்போஸ் நீங்கள் 20 மார்க்ஸ் எடுக்கலைன்னா உங்களுடைய பார்ட் பி பேப்பரை எக்ஸாமினர்ஸ் திருத்த மாட்டாங்க. ஓகே, அண்ட் இதோடைய கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டினுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க ஃபார் 40 மார்க்ஸ். ஓகே, அடுத்ததாக 10 கொஸ்டினுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க அண்ட் 10 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃபார் பார்ட் ஏ நம்ம எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமச்சீர் புத்தகங்கள் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற தமிழ் புத்தகங்கள் நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, அடுத்ததா பார்ட் பியை பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட் உங்களுடைய மேஜர் என்ன இருக்கோ, தமிழ், இங்கிலீஷ், ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி எது வேணா இருக்கலாம். அதிலிருந்து உங்களுக்கு 110 கேள்விகள் கேட்பாங்க. ஓகே, அடுத்ததாக எஜுகேஷன் மெத்தடாலஜியிலேருந்து 30 கேள்விகளை கேட்பாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஎட்ல படிச்சிருப்பீங்க சைக்காலஜி சப்ஜெக்ட், சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி, இதுல இருந்து தான் உங்களுக்கு 30 கேள்விகள் கேட்பாங்க. அடுத்ததாக ஜென்ரல் நாலேஜ்லேருந்து ஒரு 10 கேள்விகள் உங்களுக்கு கேட்பாங்க. டோட்டலாக 150 மார்க்ஸ்க்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வரும். ஓகே, அண்ட் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்னா மட்டும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்ல இருந்து 130 கேள்விகளை கேட்பாங்க. எஜுகேஷன் சைக்காலஜில இருந்து 10 கேள்விகள் அண்ட் ஜென்ரல் நாலேஜ்ல இருந்து 10 கேள்விகள். அண்ட் பார்ட் பி பேப்பருக்கு எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது டிகிரி லெவல்ல இருந்து கேட்பாங்க. அதாவது பிஎஸ்சி, எம்எஸ்சி அந்த மாதிரி டிகிரி லெவலில் நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் எல்லாமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இதோடைய ஃபுல் சிலபஸ் உடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி சிலபஸ் பேஸ்டான கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பேப்பர் உங்களுக்கு ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜ்ல இருக்கும். அதாவது தமிழ் பேப்பர் தமிழ்ல தான் இருக்கும் அண்ட் இங்கிலீஷ் பேப்பர் இங்கிலீஷ்ல தான் இருக்கும்.
அதர் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு பைலிங்குவலா இருக்கும். அதாவது தமிழ்லயும் கேட்பாங்க அண்ட் இங்கிலீஷ்லயும் கேட்பாங்க. அண்ட் பார்ட் பி உடைய பேப்பரை பாஸ் பண்றதுக்கு எஸ்சி அண்ட் எஸ்சிஏ கேட்டகரியா இருந்தீங்கன்னா 45% மார்க்ஸ் நீங்க எடுக்க வேண்டியதா இருக்கும். அண்ட் எஸ்டி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 40% ஆஃப் மார்க்ஸ். அதர் கேட்டகரியா இருந்தா 50% மார்க் நீங்க எடுக்க வேண்டியதா இருக்கும். பட் இதை நம்பி நீங்க எக்ஸாமுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்காதுங்க. ஏன்னா இது ஒரு மெரிட் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். யாரெல்லாம் அதிகமான மார்க்ஸ் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கே கொடுப்பாங்க. ஸோ நிறைய மார்க்ஸ் வாங்குறதுக்காகவே நீங்க இந்த எக்ஸாமை படிக்க வேண்டியதா இருக்கும். அடுத்ததா இதோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் போஸ்டிங் கிடைக்கும் 11th அண்ட் 12th கவர்மெண்ட் டீச்சரா. ரிலேட்டிவ்லி லெஸ் காம்படிஷன். ஏன்னா பிஜி முடிச்சு பிஎட் முடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக முடியும். அதனால ரிலேட்டிவ்லி லெஸ் காம்படிஷன் தான் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு www.trb.tn.government.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் செப்பரேட் வீடியோவாக உங்களுக்கு ஃபியூச்சரில் போடுறேன். ஓகே. அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா நீங்கள் ஒரு கிராஸ் மேஜர் கேண்டிடேட்டாக இருக்கீங்க. அதாவது பிஏ இங்கிலீஷ் பண்ணிட்டு எம்ஏ தமிழ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களால் பிஜிடிஆர்பி எக்ஸாமை எழுத முடியாதுங்க. அண்ட் நீங்கள் ஒரு டிகிரி பண்ணிட்டு இருக்கீங்க கிராஸ் மேஜர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னுடைய சஜஷன் கிராஸ் மேஜர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகே. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம்னா என்ன, யாரெல்லாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதலாம் அண்ட் இதோடைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி எக்ஸாமுடைய யூசஸ் என்ன, இது எல்லாமே பார்த்தோம். அப்கமிங் வீடியோஸில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸை பற்றி பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலில் டெட் அண்ட் டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கான எல்லா கோச்சிங் கிளாஸஸும் நாங்கள் உங்களுக்கு வீடியோஸாக கொண்டு வருவோம். அண்ட் சமச்சீர் கல்வி பேஸ்டாக கூட உங்களுக்கு இந்த வீடியோஸ் இருக்கும். ஓகே. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் நான் முகமது ரஃபி சைனிங் அவுட் ஃப்ரம் ஜோஹா அகாடமி.